ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பச்சை வேர்க்கடலை தான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த வேர்க்கடலை வாங்குறத விட இந்த மாதிரி பச்சையாக வாங்கி நம்ம பதமாக ஒரே மாதிரி வறுத்தெடுத்து செஞ்சோன்னா நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேர்க்கடலையை வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் நான் அடுப்பை வச்சுட்டேன். இந்த வேர்க்கடலையை நம்ம இந்த வானலியில் கொட்டிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வேர்க்கடலையில் ஏதாவது அழுகுன கடலை, முளைச்ச கடலை அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். அதெல்லாம் உங்களுக்கு போட்டு நம்ம அரைச்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த மாதிரி கடலையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போது நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அடுப்பை ஃபுல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நீங்கள் ஒரு 2 minutes ஒன்ஸ் நம்ம இதை கிளறி விட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லா கடலையும் ஒரே மாதிரி வறுபடும். அதனால் ஒரு 15 to 20 minutes நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு கடலையெல்லாம் ஒரே மாதிரி வறுபட்டு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கடலை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். வேர்க்கடலையை வறுத்து ஆற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நம்ம இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ பாருங்கள், நான் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையில் 1 கப் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1/2 கப்பு சரியாக இருக்கும் இனிப்பு. இது கூட வாசத்துக்கு ஏலக்காய் 2 எடுத்திருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இதை தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெல்லத்தை நான் தட்டி வச்சுருக்கேன். இது நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நீங்கள் ஒரு 2 minutes அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வெல்லம் நல்லா பொடி ஆயிரும். இதை நான் பவுலில் மாற்றிட்டு மறுபடியும் நான் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை அரைக்கிறேன். வெல்லத்தை அரைக்கும்போது நான் 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்டேன். கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம். கடலை நான் தோல் நீக்காமல் தான் சேர்த்துருக்கேன். நீங்களும் இப்படியே செய்யுங்க. இந்த தோலில் நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை தோலோடவே சேர்த்துக்கலாம். தோல் நீக்க வேண்டியதில்லை. இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தையும் அரைச்சி வச்சுருக்க கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு டைம் நீங்கள் ஒரு 2 minutes அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா கையாலையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்னுமே நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அப்போ தான் இந்த வெல்லமும் இந்த கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உருண்டைகளாக பிடிச்சிடலாம். இது இந்த வேர்க்கடலையில் இருக்கிற ஈரப்பதம், இந்த வெல்லத்தோட ஈரப்பதம் சேர்ந்து நமக்கு இது நல்லா உருண்டைகளாக பிடிக்க வரும். நீங்கள் இதை நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா இது நல்லா நம்ம ஈஸியாக உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடலாம். இவ்வளோதாங்க வேர்க்கடலை லட்டு. இப்போ பாருங்கள், நான் எடுத்த 1 கப் வேர்க்கடலைக்கும் 1/2 கப் வெல்லத்துக்கும் நமக்கு ஒரு 25 லட்டு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம அதை வீட்லேயே தயார் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.